இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு பார்க்கலாமா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கூடையும் அட்டகாசமாக இருக்கும். அது சாதத்தை இந்த கடாயில் போட்டு பரட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. அந்த நல்லெண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் கடுகு அண்ட் தென் 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. வேறு எதையும் ஆட் பண்ணாதீங்க. அண்ட் தென் கருவேப்பிலை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி கருவேப்பிலை அந்த எண்ணெயில் நல்லா பொரிய விடுங்க. அந்த ஃப்ளேவர் நல்லா உள்ளே இறங்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். கட் பண்ணி போட்டுட்டு அதை நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் பூண்டு நல்லா வந்து தோலோடு இருக்கிற பூண்டை வந்து ஒரு 10 பல்லுன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ பூண்டு போடுறீங்களோ அவ்வளோ நல்லாயிருக்கும். அதை வந்து நல்லா இடித்து போட்டுக்கோங்க. உரிச்சு போடாதீங்க, ஜஸ்ட் அந்த தோலோடு இடித்து போட்டுக்கோங்க. அது நல்லா எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70% வதங்கினதுக்கப்புறம் தக்காளி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய தக்காளியை. அந்த தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அந்த மஞ்சள் பொடியை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா ஒரு 75% அளவுக்கு குக் ஆகணும். ரொம்ப ஓவராக குக் ஆகணும் அப்படின்னு கிடையாது. ஒரு 70% குக் ஆனதுக்கப்புறம் முருங்கைக்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற முருங்கைக்காய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் காஞ்சி போன முருங்கைக்காய் அது மாதிரிலாம் எடுத்திங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற முருங்கைக்காவே வாஷ் பண்ணி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் தென் கத்திரிக்காய் வந்து முன்னாடியே கட் பண்ணதெல்லாம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் ஸ்லைஸாக. உங்களால் முடிஞ்சால் இன்னும் தின்னா கூட வந்து கத்திரிக்காவை கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணி போட்டு அந்த எண்ணெயிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மசாலா கூடயே வந்து நல்லா வதக்கி விடணுங்க. ஒரு 15-20 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மூடி போட்டு வந்து பார்த்திங்கன்னா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. அப்படி நீங்கள் வதக்கி விட்டுகிட்டே இருக்கும்போது நல்லா எல்லாமே வதங்கி குக் ஆகிடும், அந்த எண்ணெயிலே குக் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற மிளகா பொடி வந்து 2 ஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் காரமாகவும் கொஞ்சம் லைட்டாக அந்த ஸ்வீட் டேஸ்ட்டும் இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் இது வேக வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணியை தொளிச்சு தான் வந்து இதை வேக வைக்கணும். நான் சும்மா டம்ளரில் சும்மா கொஞ்சோண்டு தண்ணி விட்டுருக்கேன் அது வேகிறதுக்காக, அந்த காயெல்லாம் வேகிறதுக்காக. ஸோ அதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக வந்து புரட்டி போட்டுகிட்டே இருந்து அந்த மூடி போட்டு குக் பண்ணி நிறைய தண்ணி ஊற்றி வேக வச்சுன்னா அது குழம்பு மாதிரி ஆகிடும், தொக்கு மாதிரி வராது. அதோடு இல்லாமல் கடையில் வந்து பார்த்திங்கன்னா அது அடி பிடிக்கும். அந்த பிடிக்கும் போது அது கலரி விட்டு அந்த அடியில் இருக்கிறத எடுத்து விட்டு நீங்கள் கலரணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொக்கு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டே பயங்கரமாக கொடுக்கும். அந்த லைட்டாக அடி பிடிக்கும், அப்படியே கலரி விடும். அடி பிடிக்கும் இது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சரையும் ஒரு சூப்பரான டேஸ்ட்டையும் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நான் சும்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 ஸ்பூன் அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியே ஊற்றிருப்பேன். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள், அடி பிடிச்சது கலரி விட்டு இப்போ வந்து இந்த தொக்கை எடுத்துகிட்டு வெளியில் அடியில் அந்த கடாயில் இருக்கிற மசாலாவில் சும்மா ரைஸை போட்டு கலரி சாப்பிட்டீங்க அப்படின்னா சும்மா வேறு லெவலாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த முருங்கைக்காவை நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள்.